வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா சாம்சங் சிஆர்டி டிவி 20 இன்ச். இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் இருக்குது, டிவி ஆன் ஆகலை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸு ஷார்ட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. பவர் ஆன் பண்ணோன்னே 110 வரல, 12 வோல்ட்டும் வரல. பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு நிற்கிது. அப்படிங்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட்னால இந்த 300 வோல்ட்டு ஸ்டோரேஜ் ஆகும். எஸ்டிஆர் ஃபால்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த 300 வோல்ட் ஸ்டோரேஜ் ஆகிரும், ரிட்டன் 110 வராது. இந்த எஸ்டிஆர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 4750 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எஸ்டிஆர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, 110 வராது. முதல்ல இந்த கெப்பாசிட்டர் மாற்றி செக் பண்ணி பாருங்கள் 110 வருதான்னு. இந்த கெப்பாசிட்டர் மாற்றி எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டிவி ஒர்க் ஆகிடும். சப்போஸ் இந்த கெப்பாசிட்டர் மாற்றியும் உங்களுக்கு டிவி ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஸ்டிஆர் என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அந்த நம்பர் வாங்கி போட்டு இந்த கெப்பாசிட்டியை மாற்றி டிவி ஆன் பண்ணிங்கன்னா டிவி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. 4750 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று தான் போட்டிருக்காங்க. அதை மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது, டிவி ஆன் ஆகிடுச்சு. 110 செக் பண்ணிக்கலாம். 110 வந்துடுச்சு, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு, டிவியும் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இப்போ எஸ்டிஆர் நல்லா தான் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டுனால உங்களுக்கு எஸ்டிஆர் சரியாக ஆன் ஆகி ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போ எஸ்டிஆர் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, டிவியும் ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் கம்ப்ளைண்ட் தான் ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அடுத்தடுத்து குயிக்காக வாட்ச் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டு ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.